தப்பி தவறி கூட இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா திரும்ப திரும்ப இதையே செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். செஞ்ச உடனே சட்டியும் காலியாயிடும். இதை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 5 முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இதுலேயே கொஞ்சமாக உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த முட்டையை சேர்த்து நல்லா பொடி மாஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு விவசாயி மரச்செக்கு கடலை எண்ணெயில் தான் சமைக்க போகிறேன். இதில் சமைக்கிறதுனால நம்மளோட சமையலும் மனக்கும் நம்ம உடம்பும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ஆரோக்கியமான மரச்செக்கு கடலை எண்ணெய் உங்களுக்கும் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஸ்பைசஸ் சேர்த்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகுத்தூள், கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் அரைச்சி வச்சிருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்க முட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டான முட்டை கறி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.